வணக்கம். நம்ம பார்க்க போற அடுத்த பாடம் உலக கல்வியாளர்கள். உலக கல்வியாளர்கள் அதாவது உலகத்துல இந்த கல்விக்காக இந்த கல்வியோட மேம்பாடு, இந்த கல்வி கற்றல் முறைகள் இதெல்லாம் சொன்ன அந்த எஜுகேஷனிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இந்த கல்விக்காக நிறைய முயற்சிகள் செஞ்சவங்க, அதுக்கான தியரிஸ் கொண்டு வந்தவங்க, அவங்கள பத்தி தான் இந்த பாடப்பகுதி நமக்கு சொல்ல வருது. சரிங்களா. இப்ப கல்வி அப்படின்றது ஒவ்வொரு நாட்டுக்கு, அதாவது நாட்டுக்கு நாடு அது என்ன பண்ணும்னா வேறுபடும். சரிங்களா. அந்த நாட்டோட சூழ்நிலை, அங்க இருக்கிற மக்கள், அந்த இடத்தோட சூழ்நிலை இப்படின்ட்டு அதுக்கேத்த மாதிரி இந்த கல்விக்கான அந்த சிந்தனைகள், அந்த தாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வேறுபட்டுட்டு தான் இருக்கும். சரிங்களா. இங்க சில கல்வியாளர்களோட தாட்ஸ், அவங்களோட சிந்தனைகள், அவங்களோட கோட்பாடுகள், அவங்க தியரிஸ் அதெல்லாம் பத்தி இங்க நம்ம பார்க்க போறோம். சரிங்களா. ஃபர்ஸ்ட் யார் அப்படின்னா பிளாட்டோ. பிளாட்டோ அப்படின்றவர் தான். இவர் கிரேக்க தத்துவ ஞானி அப்படின்னு சொல்றாங்க இவரை. சரிங்களா. இவர் கிரேக்க தத்துவ ஞானி. இவர் ஏத்தன்ஸ் அப்படின்ற ஒரு சிட்டி, அது அந்த நகரம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஏத்தன்ஸ் அப்படின்ற நகரம். அந்த நகரத்துல முதல்ல, அதாவது உலகத்திலேயே ரொம்ப பழமையான பல்கலைக்கழகம் எது அப்படின்னா அவர் நிறுவிய அந்த ஏத்தன்ஸ் நகர்ல நிறுவிய அந்த பல்கலைக்கழகம் தான். சரிங்களா. அதாவது பல்கலைக்கழகம்னா என்னது, யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். இவர் தான் உலகத்திலேயே அந்த பழமையான அந்த அதாவது அந்த பல்கலைக்கழகத்துக்கு முன்னோடி இவர் தான். சரிங்களா. இவர் தான் அதை முதல்ல நிறுவனார் ஏத்தன்ஸ் நகர்ல. அடுத்தது இவர் அந்த அங்க என்ன மாதிரியான பாடங்களை சொல்லிக் கொடுக்க நெறிமுறைகள் அமைச்சார் அப்படின்னா, அரசியல். அரசியல் அப்படின்னா பாலிடிக்ஸ். அடுத்து அறிவியல், சயின்ஸ் சம்பந்தமான சப்ஜெக்ட்ஸ். அடுத்தது கணித, மேத்தமேட்டிக்ஸ், வானியல், அஸ்ட்ரானமி. சரிங்களா. இந்த மாதிரியான பாடங்கள் அந்த யூனிவர்சிட்டியில முதல்ல சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. சரிங்களா. அப்புறம் இவர் ஒரு நூல் எழுதியிருக்காரு, அதான் புத்தகம். அதோட பெயர் என்னன்னா குடியரசு சட்டங்கள், ரிபப்ளிக் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. அதுல இந்த கல்வி சம்பந்தமான அவருடைய தாட்ஸ், அவருடைய தியரிஸ், அதாவது கோட்பாடுகள், கருத்துகள், சிந்தனைகள் எல்லாத்தையும் அந்த நூல்ல அவர் எழுதி வெளியிட்டு இருக்கார். சரிங்களா. இவர் ஒரு கல்வியாளர், எஜுகேஷனிஸ்ட். அடுத்தது ரூசோ. இவர் இவரோட முழு பெயர் என்னன்னா ஜீன் ஜேக்கஸ் ரூசோ. இவர் சுவிட்சர்லாந்து. சரிங்களா. அந்த நாட்டுல ஜெனிவான்ற நகரத்துல இவர் பிறந்திருக்காரு. இவரு கல்விய இயற்கையோட சேர்ந்து நம்ம அந்த கல்வி அமையணும் அப்படின்னு சொன்னார். சரிங்களா. இயற்கை, அதாவது அந்த இயற்கைக்குன்னு சில இயல்புகள் இருக்கு இல்லையா, அந்த இயல்புகளோட நம்மளுடைய கல்வி முறைகள் அமையணும் அப்படின்னு சொன்னாங்க. அது என்ன மாதிரினா, அதாவது கல்வியை சொல்லி கொடுக்கக்கூடிய முறைகள், பயிற்று முறைகள். சரிங்களா. டீச்சிங் அந்த டெக்னிக்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம். அடுத்தது கலைத்திட்ட கூறுகள், அதாவது லேர்னிங் மெத்தட்ஸ், அதாவது எப்படி அதை படிக்கிறது, ஃபர்ஸ்ட் எப்படி கத்துக் கொடுக்கறது, அடுத்தது எப்படி கத்துக்கிறது. சரிங்களா. அடுத்து அந்த கரிக்குலம். சரிங்களா. ஏன் கல்வியை கற்கணும், இதெல்லாம் இயற்கையோட இயந்து இருக்கணும். அந்த மாதிரி அவர் நிறைய தியரிஸ், அந்த கோட்பாடுகள்லாம் உருவாக்கினார். சரிங்களா. இத எதுல அவர் ஒரு நூல் எழுதியிருக்காரு, இந்த கோட்பாடுகள்லாம் வச்சு, இந்த தியரிஸ் எல்லாம் வச்சு. அந்த நூல் பெயர், அந்த புத்தகத்தோட பெயர் என்னன்னா எமிலி. சரிங்களா. இவர் குழந்தைகளுக்கான கல்வி முறைக்கு இவர் தான் முன்னோடி. சரிங்களா. குழந்தைகள் கல்வி முறை எப்படி இருக்கணும், குழந்தைகள் ரொம்ப சுதந்திரமா, சரிங்களா, அவங்க எப்படி விரும்புறாங்களோ அந்த மாதிரி அந்த கல்வி முறை இருக்கணும். குழந்தைகள்னா எப்படி இருப்பாங்க, ரொம்ப விளையாட்டுத்தனமா இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அதுக்கேத்த மாதிரி அவங்களுடைய கல்வி முறை இருக்கணும். அந்த மாதிரி அவங்க கற்கிறதுக்கான அந்த வாய்ப்பு, அந்த ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு சொல்லியிருக்காரு. அடுத்தது யார் அப்படின்னா, அடுத்த எஜுகேஷனிஸ்ட் கல்வியாளர் யார் அப்படின்னா ப்ரொபெல். ப்ரொபெல். சரிங்களா. இவர் ஜெர்மனி அந்த நாட்டை சேர்ந்தவர். இவரோட முழு பெயர் ஃப்ரெட்ரிக் வில்ஹெல்ம்
ஆகஸ்ட் ப்ரோபெல். சரிங்களா? ஆகஸ்ட் ப்ரோபெல். இவர் வந்து இப்ப வந்து இப்ப எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, எல்லாருமே இதை தாண்டி வந்திருப்பீங்க. கிண்டர் கார்டன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? கேஜி கேஜி பசங்க கிண்டர் கார்டன் அப்படின்னு சொல்லுவாங்க, மழலையர் பள்ளி. இந்த பள்ளிக்கான கல்வி முறையை உருவாக்குனவரே இவர்தான். சரிங்களா? இவர் வந்து எப்படி அந்த கல்வியை குழந்தைங்க கிட்ட கொண்டு போனார் அப்படின்னா, அந்த விளையாட்டு மூலமாவே. ஏன்னா குழந்தைகள் வந்து இந்த விளையாட்டு மனப்பான்மையில தான் இருப்பாங்க இல்லையா? அந்த மனநிலையிலேயே, சரிங்களா, அந்த விளையாட்டு மூலமாவே என்ன பண்ணாங்க, இந்த கல்வியை அந்த குழந்தைங்களுக்கு எப்படி கொண்டு போறது அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அதுக்கான முறைகளை உருவாக்குனார். சரிங்களா? அதே மாதிரி இவர் வந்து குழந்தைங்களுக்கு வந்து பாடல் மூலமா எப்படி வந்து கற்பிக்கிறது, சரிங்களா, அதுக்காக சில பாடல் தொகுப்புகள்லாம் இவர் வந்து கொடுத்தார். அதாவது வீட்டுல அம்மாவே என்ன பண்ணலாம், இந்த குழந்தைங்களுக்கு அந்த பாட்டு மூலமா அந்த கல்வியை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பாடல் தொகுப்புகள்லாம் இவர் வந்து வெளியிட்டார். சரிங்களா? அடுத்த கல்வியாளர் யார் அப்படின்னா ஜான் டூயி. இவர் வந்து அமெரிக்காவை சேர்ந்தவர். சரிங்களா? ஜான் டூயி. இவர் வந்து எப்படி கல்வி முறைய கொண்டு வந்தார் அப்படின்னா, எப்படி கற்கணும்னு சொன்னார் அப்படின்னா, இப்ப கல்வினா இப்ப வந்து என்ன பண்றாங்க, புத்தகத்துல உள்ள விஷயங்களை அப்படியே மனப்பாடம் பண்றாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் வந்து அவங்க அஹ், அந்த புத்தகத்துல கொடுத்திருக்கக்கூடிய விஷயங்களை என்ன பண்ணணும், செயல்படுத்தணும். அதாவது செயல் வடிவம். சரிங்களா? செய்முறை பயிற்சி. அந்த மாதிரி செய்முறை பயிற்சியிலேருந்து அவங்க என்ன பண்ணணும், அந்த அந்த விஷயத்த கத்துக்கிறது. சரிங்களா? செய்து கற்ற, லேர்னிங் பை டூயிங். ஒரு விஷயத்த செஞ்சு அது மூலமா என்ன பண்றது, கத்துக்கிறது. சரிங்களா? மனப்பாடம்ன்ற விஷயத்தை தாண்டி பிராக்டிக்கல், பிராக்டிக்கல்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதாவது செயல்முறைப்படுத்தி அது மூலமா என்ன பண்றது, நான் அந்த விஷயங்களை கத்துக்கிறது. சரிங்களா? இவர் வந்து இத எப்படி இதை வடிவமைச்சார் அப்படின்னா, இவர் வந்து நிறைய ஆராய்ச்சி செஞ்சார். என்ன மாதிரி ஆராய்ச்சினா, பல நாடுகளுக்கு எல்லாம் போய் அங்க வந்து இந்த பள்ளிக்கூடங்கள், ஸ்கூல்லாம் இருக்கு இல்லையா, அங்க என்ன மாதிரி விஷயங்கள்லாம் கடைபிடிக்கிறாங்க, பிராக்டிக்கலா அடுத்தது, பிராக்டிக்கலா அடுத்து தியரியா, என்ன மாதிரி விஷயங்கள் வந்து அவங்க வந்து கடைபிடிக்கிறாங்க, மாணவர்களுக்கு எப்படி கத்துக் கொடுக்குறாங்க, இதெல்லாம் பார்த்து ஆராய்ச்சி செஞ்சு இந்த செய்து கற்றல் அப்படின்ற முறையை இவர் உருவாக்குனார். சரிங்களா? அது மட்டும் இல்ல, கல்வினா எப்படி இருக்கணும்னா, அதாவது தன்னுடைய வாழ்க்கைக்கு அது பயன்படணும். சரிங்களா? இப்ப ஒரு வாழ்க்கையோட ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் நம்ம படிச்ச விஷயங்களை பொருத்தி பார்த்து நம்ம என்ன பண்ணணும்னா அந்த கல்வியை பயன்படுத்தணும். அந்த மாதிரி பயிற்சி இருக்கணும். சரிங்களா? அந்த மாதிரி வாழ்க்கைக்கு ஒரு நம்ம படிச்ச ஏதோ ஒரு விஷயம் பயன்படலைன்னா அந்த கல்வி பயனற்றது அப்படின்றாங்க. சரிங்களா? எப்பவுமே வாழ்க்கையில ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் நம்ம படிச்ச விஷயங்கள் பயனுள்ளதா அமையணும். பொருத்தி பார்த்து நம்ம செயல்படுத்தணும் நம்ம படிச்ச விஷயங்களை. அதுதான் முக்கியம் அப்படின்ற அந்த மாதிரி பயிற்சி நம்ம வந்து இந்த மாணவர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றாங்க. சரிங்களா? அதனால மாணவர்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்துற மாதிரி இந்த பாடத்திட்டம்லாம் அமையணும். சரிங்களா? அவங்களோட ஃபியூச்சர் வந்து எப்படி இருக்கணும், அவங்க வந்து ஒரு விஷயத்த ஒரு லைஃப்ல வந்து ஒரு கஷ்டம் வந்தாலும் சரி, ஏதோ ஒரு டெசிஷன் எடுக்கணும்னாலும் சரி, அந்த சூழ்நிலையில அவங்க வந்து இந்த கல்வியை பயன்படுத்தி செயல்படணும். சரிங்களா? அந்த மாதிரி அவங்களோட பாடத்திட்டங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து மெசேஜ் சொல்லியிருக்காரு, ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு, அந்த நடைமுறை அந்த வழிமுறைகளையும் கொடுத்திருக்காரு. அடுத்தது யாருன்னா மரியா மாண்டிசோரி. இவங்க வந்து இத்தாலி இத்தாலி அந்த இத்தாலி நாட்டுல பிறந்தவங்க. சரிங்களா? இவர் வந்து ஒரு மருத்துவர், அதாவது டாக்டர். ஆனா வந்து இவங்க என்ன பண்ணாங்கன்னா, மருத்துவ தொழிலையும் தாண்டி இந்த குழந்தைகளுக்கான கல்வி முறை அதுல நிறைய ஆராய்ச்சி செஞ்சிருக்காங்க. சரிங்களா? அதுக்கு அந்த முறைக்கு பேர் என்னன்னா மாண்டிசோரி கல்வி முறை. கேள்விப்பட்டிருப்பீங்க, மாண்டிசோரி ஸ்கூல்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. சரிங்களா? இது இந்த பல பல நாடுல பல நாடுகள்ல இதை நீங்க பார்க்கலாம். மாண்டிசோரி கல்வி முறை, மாண்டிசோரி ஸ்கூல்ஸ் அந்த இது இருக்கு. அந்த மாண்டிசோரியோட கல்வி முறை எப்படின்னா, அதாவது ஒவ்வொரு குழந்தைக்கு ஏத்த மாதிரி பாடத்திட்டம். சரிங்களா? ஒரு குழந்தைக்கு ஒரு ஒரு திறமை இருக்குன்னா அதுக்கேத்த மாதிரி பாடத்திட்டம். இப்ப இவங்களோட மாண்டிசோரி ஸ்கூல் அந்த பள்ளிகள்லாம் பாத்தீங்கன்னா, இந்த ஏஜ் டிஃபரன்ஸ்லாம் இருக்காது. எல்லா பசங்களையும் ஒரு கிளாஸ்ல தான் உட்கார வச்சிருப்பாங்க, சின்னவங்க பெரியவங்க எல்லாம்.
ஆனா வந்து அவங்களுடைய கற்றல் எப்படி இருக்குன்னா அவங்களுடைய தனித்தன்மை, அவங்களுடைய எபிலிட்டிஸ் அதுக்கேத்த மாதிரி அவங்களுடைய அந்த அந்த பாடத்திட்டம் அமைச்சு அதுக்கேத்த மாதிரி குழந்தைங்களை பிரிச்சு அவங்களுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, அந்த பாடத்தை சொல்லி தருவாங்க. சரி சரிங்களா. அதே மாதிரி அவங்களுடைய பார்த்தல், கேட்டல், படித்தல் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் மேம்படுத்துற மாதிரி. சரிங்களா. அதே மாதிரி அவங்கள ஆக்டிவிட்டிஸ், அவங்களோட செயல்பாடுகளை தூண்டுற மாதிரி நிறைய பிராக்டிகலா இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, தன்னுடைய கற்றல் விஷயங்களை தன்னுடைய செயல்பாடுகள்ல பயன்படுத்துறது. அந்த அந்த மாதிரி பயிற்சியை வந்து இந்த மாதிரி பள்ளிகள்ல கொடுக்குறாங்க. சரிங்களா. இது வந்து பல நாடுகள்ல இப்பயும் இத பின்பற்றிட்டு இருக்காங்க. அடுத்தது ஜே கிருஷ்ணமூர்த்தி. இவர் வந்து இந்தியாவை சேர்ந்தவர். சரிங்களா. இவர் வந்து ஒரு கல்வினா அவங்களுக்கு ஒரு வளர்ச்சி இருக்கணும். ஒரு கற்றல், அதாவது ஒரு கல்வியை கற்கிறாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில அவங்களுக்கு வந்து ஒரு growth, அந்த வளர்ச்சி கண்டிப்பா இருக்கணும். சரிங்களா. அதுதான் சிறந்த கல்வி அப்படின்னு சொல்றாங்க. இத வந்து எந்த எந்த புத்தகத்துல அவர் சொல்லியிருக்காருன்னா பள்ளிக்கு கடிதங்கள் அப்படின்ட்டு, பள்ளிக்கு கடிதங்கள்னு ஒரு புத்தகம் வந்து அவர் எழுதியிருக்காரு. இந்த புத்தகத்துல இந்த விஷயங்கள்லாம் அவர் சொல்றாரு. சரிங்களா. இவங்க இவங்க சிந்தனைய வந்து இந்த இப்ப இப்ப பிரசன்ட்ல இந்த காலத்துலயும் என்ன பண்றாங்க, இவர் சொன்ன விஷயங்களை கடைபிடிக்கிறாங்க. அதுவும் எங்க வேர்ல்டு லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க, உலகளாவிய அளவுக்கு இவருடைய விஷயங்களை எல்லாரும் ஏத்துக்கிட்டு கடைபிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா. இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அதாவது இந்த கல்வி வந்து கல்வினா என்னென்ன விஷயங்களை வந்து உள்ளடக்கியது அப்படின்னா, இன்க்ளூடிங் சொல்லுவாங்களே என்னென்ன விஷயங்கள், சுதந்திரம். சரிங்களா. அவங்க கற்றல்ல ஒரு சுதந்திரம் இருக்கணும். அடுத்தது வந்து இந்த ஒழுக்கத்தை சொல்லி தரக்கூடியதா இருக்கணும். சரிங்களா. அடுத்தது புலன் வழி கற்றல். புலன் வழி கற்றல்னா என்னது, அதாவது இப்ப நம்ம வாயால மட்டும் படிக்கிறது இல்ல, கண்ணால மட்டும் பாக்குறது மட்டும் இல்ல, காதால கேட்கறது. சரிங்களா. காதாலையும் கேட்டு நிறைய விஷயங்களை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அது எப்படி சொல்றாங்க அப்படின்னா, இப்ப வந்து இந்த உலகத்துல வந்து நம்ம வந்து புத்தக அறிவு மட்டும் கல்வி கிடையாது. சரிங்களா. ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள், கேட்கக்கூடிய விஷயங்கள். சரிங்களா. இப்ப மத்தவங்களை கவனிக்கிறோம் இல்லையா, அடுத்த மனுஷங்கள் எல்லாம் அவங்க கிட்ட இருந்து என்ன மாதிரியான விஷயங்கள் கத்துக்கலாம். இப்படி நம்ம காதால கேட்கக்கூடிய விஷயங்கள்ல இருந்தும் கத்துக்கிறது, கண்ணால பார்க்கக்கூடிய விஷயங்கள்ல இருந்தும் கத்துக்கிறது. சரிங்களா. இதெல்லாமே என்னதுதான், கல்விதான் அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. சரிங்களா. அதே மாதிரி அந்த சயின்டிபிக் தாட்ஸ், அறிவியல் சார்ந்த சிந்தனைகளை தூண்டுற மாதிரி அந்த கல்வி இருக்கணும். அதே மாதிரி கிரியேட்டிவிட்டி, அவங்க கிட்ட அந்த படைப்பாற்றல், ஒண்ணு படிச்ச ஒரு விஷயத்த படிச்சாங்கன்னா அவங்க கிரியேட்டிவிட்டி, அந்த படைப்பாற்றலை தூண்டுற மாதிரி அவங்க அந்த தாட்ஸ், அந்த சிந்தனைகளை கொடுக்குற மாதிரி அந்த கல்வி இருக்கணும். இந்த விஷயங்கள்லாம் ஒரு கல்வினா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா. இதுதான் வந்து சொல்ற, புத்தகத்துல இருந்து படிக்கிறது மட்டும் கல்வி கிடையாது. சரிங்களா. நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நிலையில இருந்தும் நம்ம கத்துக்கிறது எல்லாமே என்னதான், கல்விதான். அந்த பயிற்சி இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா. இதுதான் வந்து இந்த உலகளாவிய அந்த கல்வியாளர்கள் பத்தி நம்ம பார்த்த விஷயங்கள், உலக கல்வியாளர்கள் பத்தி. சரிங்களா. இத வந்து நீங்க வந்து அப்படியே வாசிச்சு அனுப்புங்க. ஒரு தடவை நல்லா லிசன் பண்ணுங்க கண்ணை மூடிக்கிட்டு. சரிங்களா. தேங்க்யூ.